இந்தியாவின் இரண்டாவது பெண் நிதித்துறை அமைச்சர் என்ற பெருமையை பெற்ற மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனின் 61வது பிறந்த நாள் இன்று. பாஜகவில் தேசிய செய்தி தொடர்பாளராக தன் பயணத்தை தொடங்கிய நிர்மலா சீதாராமன் மிக பெரும் பதவிகளான பாதுகாப்புத்துறை, நிதித்துறை வரை வகித்துவிட்டார். அவரது பிறந்த தினமான இன்று அவரது வாழ்க்கை மற்றும் அரசியல் பயணம் குறித்து தற்போது ஒரு பார்வை. 1959ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி மதுரையில் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தார் நிர்மலா சீதாராமன். அவரது தந்தை சீதாராமன் இந்திய ரயில்வேயில் பணியாற்றியவர். அதனால் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. இவர் தாயின் பெயர் சாவித்ரி. ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்த நிர்மலா சீதாராமன் இந்தியாவின் முதல் முழு நேர பெண் நிதி அமைச்சர் என்ற பெருமைக்கு உரியவர். இவருக்கு முன்னால் 1970-71ஆம் ஆண்டுகளில் இந்திரா காந்தி நிதியமைச்சராக பொறுப்பு வகித்திருந்தாலும் கூட அவர் பிரதமராக இருந்து கொண்டு கூடுதலாக நிதியமைச்சர் பொறுப்பில் இருந்தார். அந்த வகையில் நிர்மலா சீதாராமன் முழு நேர முதல் பெண் நிதியமைச்சர். அதேபோல் இவர் இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர். 2017ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இவருக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டது. மேலும் திருமதி நிர்மலா சீதாராமன் புகழ்பெற்ற டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் பயின்றவர். இவர் 1984ஆம் ஆண்டு பொருளாதாரத்தில் முதுகலை பட்டம் பெற்றார். சென்னை மற்றும் திருச்சியில் பள்ளிப் படிப்பை முடித்த இவர் திருச்சியில் உள்ள சீதாலட்சுமி ராமசாமி கல்லூரியில் BA பொருளாதாரம் படித்தார். 1986ஆம் ஆண்டு பிரகலா பிரபாகரை திருமணம் செய்து கொண்ட நிர்மலா சீதாராமன் லண்டன் சென்றார். பிரபாகர் ஆந்திராவின் முன்னாள் முதல்வர் சந்திரபாபு நாயுடுவிடம் ஆலோசகராக பணியாற்றியவர். லண்டன் சென்ற நிர்மலா சீதாராமன் பிரைஸ் வாட்டர் ஹவுஸ் என்ற நிறுவனத்தின் ஆராய்ச்சி பிரிவில் மூத்த மேலாளராக பணியாற்றினார். அந்த நிறுவனத்தில் சேருவதற்கு முன்பு வீட்டு அலங்கார பொருட்கள் விற்கப்படும் ஹபிட்டட் என்ற கடையில் விற்பனை பெண்ணாக பணியாற்றினார். லண்டனில் தங்கியிருந்த போது BBCயில் பணியாற்றிய அனுபவமும் இவருக்கு உண்டு. 2006ஆம் ஆண்டு பாஜகவில் சேர்ந்த திருமதி நிர்மலா சீதாராமன் 2010ஆம் ஆண்டு கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளராக நியமிக்கப்பட்டார். 2019ஆம் ஆண்டு மே மாதம் 31 முதல் இந்திய நடுவணரசு நிதி அமைச்சராக பதவியேற்றார். இந்திரா காந்திக்கு பிறகு இந்த துறையை வகிக்கும் இரண்டாம் பெண் என்ற பெருமையை பெற்றவர் திருமதி நிர்மலா சீதாராமன்.